ஒரு கிலோமீட்டர் தவிர நடந்துட்டு வரோம். அங்கேயே எங்களை லாக் பண்ணிட்டாங்க, வர முடியாத அளவுக்கு லாக் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து நடந்து தான் வரும். அங்கேருந்து காரில் பஸ் வேன்லலாம் வந்தோம். இங்கே வந்துட்டு லாக் பண்ணிட்டாங்க, இங்கேருந்து நடந்து தான் நீங்கள் போகணும், அதுக்கப்புறம் அலோவ் பண்ண முடியாதுன்ட்டு. அதனால் நடந்தே வரும். எங்கள் சைட்லேருந்து ஒரு 100 பேர்கிட்ட வரும். அண்ணன் ஆட்சி வரதான் போகுது, இவங்களெல்லாம் பின்னால் தள்ளதான். இதெல்லாம் ஓவரு. இது பண்ணுறது அப்படிதான் நடக்க போகுது. மாச விதை பண்ணாங்க பூரா வயசானவங்களுக்கு பூரா வரல. கிராமத்தில் ஒரு வீடு இல்லாத வீடு இருந்தால் அவங்க வீட்டை பக்கம் தான் வேணும்னே தண்ணியை தூக்கி ஊற்றுறது. என்ன ஆட்சி நடக்குது? அட்டாசை ரொம்ப பண்ணுறாங்க. இதெல்லாம் ஓவராக இருக்குது. இந்த அண்ணன் ஆட்சி வரணும், நாங்களாம் நல்லா நிமிர்ந்து நடந்து போகணும் ரோட்டில். இதுதான் என்னோட பிரச்சனை. என் ஊரில் இருக்கிற அட்டுவலியும் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஆனால் ஒரே ஆட்சி கலைஞர் ஆட்சி தான் என் ஊரில். எப்பயுமே கலைஞர் ஆட்சி தான். அவங்களுக்கு தான் ஓட்டே போட்டிருக்கோம். ஆனால் அவங்களுக்கே எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. இன்னும் பேச வேண்டியது நிறையா இருக்கட்டும். எங்கள் அண்ணன் ஆட்சி ஃபஸ்ட்டு வரட்டும். அடுத்த வருஷம் இருக்குது. இந்த எப்படி பேசணும்னு எங்களுக்கும் தெரியும். எல்லாம் வச்சுருக்கோம். வச்சு அவங்கள செம்மையாக வாங்கணும். அவ்வளோதான் என்னோட ஆட்சிக்கு வர போகிறோம். ஆமாம், எங்கள் அண்ணன் ஆட்சி வரணும் கண்டிப்பாக. சொல்கிறாங்க சில பேர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எம்எல்ஏ இருக்கணும், அதுக்கப்புறம் தொகுதியில் நிற்கணும், அப்போ தான் வர முடியுன்றாங்க. ஆனால் இவர் எடுத்த உடனே ஆட்சியில் வந்து உட்கார போகிறாரு. அப்போ இவங்களுக்கு நெத்தியாடி உழுகாதான் போகுது. நான் அடுத்து சொல்கிறேன். அவ்வளோதான். கிராமத்துலேருந்து வரோம், மதுரை பக்கம் சென்னையிலேருந்து இப்போ வான்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க இந்த ஏரியாவில். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அண்ணன் ஆட்சி வர்றேன்னா நாங்கள் எல்லாத்தையும் வாங்கி செய்வோம். எங்கள் அண்ணன் ஆட்சியில் ரூட்லேயும் விட மாட்டுறாங்க, இந்த ஓமந்தா ரூட்லேயும் விட மாட்டுறாங்க. அங்கேருந்து சிரமப்படுறாங்க மக்கள். ஃபுல்லாக அந்த 4 கிலோமீட்டர் தேவி தேட்டர்லேருந்து அங்கேருந்து நடந்து வராங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த போராட்டம் ஆகிறதுக்கு. மக்கள் இன்னும் வரவே இல்லை. 10 மணி ஆகிடுச்சு, இன்னுமே வந்துட்டு தான் இருக்காங்க. ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க போலீஸ்.